Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களை, ஆண்டவரின் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதும் அந்த கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழவும், அவரது வார்த்தைகளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நமது செயல்களை அமைத்து கொண்டு ஆண்டவரின் நாளில் அவரை எதிர்கொள்ள நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொள்ள இந்த இனிய நாளை நாம் கடவுளுக்கு உகந்த நாளாக மாற்றிக்கொண்டு நமது சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு போற்ற புனித எலிசபெத்துக்கு வரம் அருளினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்களும் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையராது பணிபுரிய அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அரியணையில் வீட்டிருந்தவரது வழக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரைகளை பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்றும் வலிமைமிக்க வானதுதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்து எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் முப்பர்களும் புடைசூழ அரியணில் நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்று கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீட்டிருந்தவரின் வலக்கையில் அந்த ஏட்டை எடுத்து, அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணியும் நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளாகவும் ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேவனே, என்னை காக்கும் ஆயனே, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் என்னை தாங்கி நடத்தும் தெய்வமே, என்னை தாங்கும் தெய்வமே. என் தேவனே, என் நாயனே, என் தேவனே, என் நாயனே, பசும்புல்வெளியில் கலப்பையாற்றி காக்கும் மாயனே, என் தேவனே, என் நாயனே, என் தேவனே, என் நாயனே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் காக்கின்றார், எனக்கு புத்துயிரூட்டுகின்றார்.
இருள் சூழ் பள்ளத்தாக்கில் காக்கின்றார், எனக்கு புத்துயிரூட்டுகின்றார். தீமை எதற்கும் அஞ்ச மாட்டேன், தீமை எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார், பசும்புல் வேலியில் கலப்பையாற்றி காக்கும் மாயனே. என் தேவனே, என் நாயனே, என் தேவனே, என் நாயனே. அருளும் பேரன்பும் பூடை சூழ ஆண்டவர் இல்லத்தில் வாழ்ந்திடுவே. அருளும் பேரன்பும் பூடை சூழ ஆண்டவர் இல்லத்தில் வாழ்ந்திடுவேன். அவரின் கோலம் நெடுங்கழியும், அவரின் கோலும் நெடுங்கழியும் என்னை என்றும் தேற்றிடுமே. பசும்புல் வெளியில் கலப்பையாற்றி காக்கும் மாயனே. என் தேவனே, என் நாயனே, என் தேவனே, என் நாயனே. பசும்புல் வெளியில் கலப்பையாற்றி காக்கும் மாயனே. என் தேவனே, என் நாயனே, என் தேவனே, என் நாயனே. Alleluia, 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 Alleluia. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை வசனங்கள் 41 44 உடைய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். அந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம்
கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் வாசகங்களும் சரி, கடந்த நாள் வாசகங்களும் சரி, ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து இன்னும் ஆழமாக சிந்திக்கவும், அந்த இயேசுவின் வருகைக்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்வுக்கான பாடத்தை நமக்கு வழங்குகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தின் அழிவை குறித்து பேசுகின்றார். இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் எடுத்துக்கொண்ட பலர் தங்கள் மனம் போன போக்கில் இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டார்கள். இந்த எருசலேம் தேவாலயத்தின் அழிவுதான் உலக அழிவு என்று எண்ணினார்கள். இந்த ஆலயம் இடிக்கப்படுகின்ற நாளில் இந்த உலகம் அழிவுற துவங்கும் என்று எண்ணிக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லிவிட்டு தங்கள் வாழ்வை தங்கள் மனம் போன போக்கில் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த ஆலயத்தை பார்த்து அழ வேண்டும், எதற்காக இந்த ஆலயம் கல்லின் மீது கல் இடராதபடி இடிபடும் என்று சொல்ல வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்புகின்ற போது அதற்கு வரலாறும் அன்றைய யூத பின்னணியும் இவ்வாறு பதில் தருகிறது. ஆண்டவரை கண்டு வணங்கவும், அவரின் ஆலயத்தில் அமர்ந்து அவரோடு உரையாடவும் உறவாடவும் ஏற்படுத்தப்பட்ட இறை வேண்டலின் வீடாகத்தான் எருசலேம் தேவாலயம் கருதப்பட்டது. ஆனால் இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு உரையாடுவதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் தங்கள் மனம் போன போக்கில் பலவிதமான சட்ட திட்டங்களை உருவாக்கி கொண்டு பலிகளை மட்டும் செலுத்தக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். இந்த ஆலயத்தின் கவின்மிகு தோற்றத்தை கண்டு வியந்து பேசினார்கள். பல இடங்களில் அது எங்கள் ஆலயம் என சொல்லி மார்தட்டி கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். செய்வதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு ஆலயத்திற்கு வந்து விட்டோம், கடவுளுக்கு பலி செலுத்தி விட்டோம், அனைத்தும் சரி செய்யப்பட்டது என்ற மனநிலையோடு நகர்ந்து சென்றார்கள். அல்லது செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தினால் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்ற மனநிலையோடு நாளுக்கு நாள் தங்கள் வாழ்வை தவறிழைத்த ஒரு வாழ்வாக அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களின் இச்செயல்பாடுகளை கண்டே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் தேவாலயத்தை குறித்து அழுகின்றார். இந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இடராதபடி இடிபடும் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் இந்த வார்த்தைகள் அங்கிருந்த மனிதர்களுக்கு ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், மடமையாக சடங்குகளையும் சட்டங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் வாழ்வில் இந்த இயேசுவிடம் காணப்பட்ட கடவுள் தங்களுக்கு வலியுறுத்திய வாழ்வுக்கான பாடங்களை உணர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை செய்வதற்கு பதிலாக வெறுமன சடங்கிலும் சம்பிரதாயத்திலும் இவர்கள் ஊறி போயிருக்கின்ற இந்த நிலையை அவர் கண்டிக்கக்கூடிய கடவுளாக இருப்பதை நாம் வாசகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்கனவே விவிலியத்தில் நடந்திருப்பதை நாம் காண முடியும். மலாக்கி புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். விவிலியத்தில் சிறிய இறைவாக்கினர்கள் என கருதப்படுகின்ற 12 இறைவாக்கினர்களுடைய புத்தகத்தில் இறுதியாக இடம்பெறுவது இந்த மலாக்கி புத்தகம். இந்த மலாக்கி புத்தகத்தின் பின்னணியும் ஒரு விதத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒத்திருந்த ஒரு சூழ்நிலையில் அமைந்தது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைகளாக இருந்து மீண்டுமாக தங்கள் நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். தாங்கள் அடிமைகளாக சென்றபோது பராமரிப்பில்லாமல் கிடந்த தங்களுடைய ஆலயத்தை அவர்கள் மீண்டுமாக புதுப்பிக்கிறார்கள்.
பலவிதமான வேலைப்பாடுகளோடு அந்த ஆலயத்தை மீண்டும் பொலிவுடைய ஒரு ஆலயமாக மாற்றுகிறார்கள். அங்கு பலவிதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறி போகிறார்கள். ஆனால் இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மட்டுமே கடவுள் விரும்புவதல்ல, உங்கள் வாழ்வு மாற்றத்தையே கடவுள் விரும்புகிறார் என மலாக்கி இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். பல நேரங்களில் இந்த இறைவாக்கினரின் வார்த்தைகளை அவர்கள் செவி கொடுக்க தவறியவர்களாக இருந்தபோது ஆண்டவரின் நாள் வரும், அந்த நாளில் அவரை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இங்கு செய்கின்ற சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆண்டவரின் நாளின் வருகிற போது அவர் முன்னிலையில் நிற்பதற்கு உங்களுக்கு உதவாது. உங்கள் வாழ்வு மாறினால் மட்டுமே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள முடியும் என்பதை மலாக்கி இறைவாக்கினர் எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த ஆண்டவரின் நாளை குறித்து யூதர்கள் பலரும் பலவிதமான சிந்தனைகளை கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் நாள் என்பது உண்டு என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. பலர் அந்த நாளானது தீச்சூளையில் எரியப்படுகின்ற ஒரு நாளாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பலர் எப்படி ஒரு பேறுகால பெண்ணிற்கு திடீரென வழி உருவாகுமோ அதுபோல திடீரென அந்த நாள் வரும் என எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஆண்டவரின் நாள் தவறிழைத்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய நாள் என யூதர்கள் கருதினார்கள். ஆண்டவரின் வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டு அவரின் வார்த்தையில் நிலைத்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டவரின் நாள் ஒரு மீட்பின் நாள் என கருதினார்கள். இந்த ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது என்று திருத்தூதர்கள் அறிவித்த போதெல்லாம் இந்த ஆண்டவரின் நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அங்கு என்ன நடக்கும் என்ற கேள்விகள் அவர்களுக்குள்ளாக எழ துவங்கியது. அப்படி எழ துவங்கிய நேரங்களில் திருத்தூதர் யோவான் கண்ட காட்சிகளை தொகுத்து சொல்லுகின்றார். அவரின் காட்சிகள் வழியாக இந்த உலக இறுதியில் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இவ்வுலகம் எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் தன் காட்சியில் கண்டு அந்த காட்சிகளை பதிவு செய்வதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகமாக உள்ளது. அதிலிருந்துதான் இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்தில் நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் கூட ஒரு வாயில் கதவு திறந்திருப்பதையும் அங்கு ஒரு அரியணை இருப்பதையும் அந்த அரியணையை சுற்றி 24 அரியணைகள் இருப்பதையும் அந்த அரியணையில் அந்த 24 அரியணையில் மெல்லிய வெள்ளை ஆடை அணிந்த நபர் மூப்பர்கள் அமர்ந்திருப்பதையும் அவர்கள் தலையில் மணிமுடி சூடி இருப்பதையும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து நடுவில் வீற்றிருக்கின்ற அரியணையில் இருக்கின்ற ஆண்டவரை போற்றி புகழ்வதாக வாசகங்கள் அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய நாள் வாசகங்களும் அமைகிறது. அந்த நடுவில் இருக்கின்ற அரியணையில் ஒரு கொல்லப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அடிகளோடு வலிகளோடும் இருக்கக்கூடிய ஒரு செம்மறி ஆடு இருக்கிறது. இந்த செம்மறி ஆடானது இயேசு கிறிஸ்துவிற்கு உருவகப்படுத்தி பார்க்கப்படுகிறது. யாரும் எடுத்து உடைக்க முடியாத முத்திரையை உடைத்து அதில் இருப்பவற்றை வாசிக்கின்ற ஒரு ஆடாக, செம்மறியாக, மானிட மகனாக இயேசு கிறிஸ்து இருப்பதாக தன் காட்சியில் காண்கின்றார். அக்காட்சியை மற்றவருக்கு பதிவு செய்கின்றார். இந்த யோவானுடைய வார்த்தைகள் ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரியணையில் வீற்றிருக்கின்ற போது அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி 24 அரியணையில் வெள்ளை ஆடை அணிந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களாக கடவுளின் முன்னிலையில் மணிமுடியோடு அமர்ந்திருந்து அவரை புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களைப் போல நீங்களும் நானும் இடம்பெற வேண்டும் என்ற நம்பிக்கையை தொடக்க காலத்தில் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இறை வார்த்தைகளின் அடிப்படையில் தான் பலரும் தங்கள் வாழ்வை ஆண்டவரின் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து தங்கள் வாழ்வில் சரி செய்யப்பட வேண்டியது எது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக தங்களை தாங்களே சரி செய்து கொண்டு ஆண்டவரின் நாளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்பதை எவரும் அறியாதிருக்கின்ற சூழ்நிலையில் பல இடங்களில் பல நேரங்களில் பலர் ஆண்டவரின் நாள் விரைவில் வந்துவிடும், நாளை வரப்போகிறது, இந்த வருடத்தின் இறுதியில் வரப்போகிறது, இந்த உலகம் அழிவை சந்திக்கிறது என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர் இதோ வருகிறார் அதோ வருகிறார் என்று சொல்லி நம்முடைய குழப்பங்களை உருவாக்கக்கூடியவர்களாக நாளுக்கு நாள் பலர் உதயமாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். விவிலியத்தில் மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் குறிப்பிடுகிறது, ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்பதை தந்தையை தவிர வேறு எவரும் அறியார், விண்ணில் இருக்கின்ற தூதர்களோ மகனோ கூட அதனை அறியார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது.
ஆனால் இந்த ஆண்டவரின் நாள் என்பது உண்டு. அந்த ஆண்டவரின் நாளில் அவரை எதிர்கொண்டு செல்லுவதற்கு நாம் இந்த சமூகத்தில் வாழுகிற போதே நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையே இறைவன் இன்றைய இறை வார்த்தை வழியாக நமக்கு வலியுறுத்துகின்றார். வெறுமன ஆலயத்திற்கு வருவதோ, திருப்பலியில் அமர்ந்திருப்பதோ, அல்லது இந்த திருப்பலி முடிந்த பிறகு சென்று ஏதேனும் 1-2 நல்ல காரியங்களை செய்துவிட்டு அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்ற மனநிலையோடு நாம் நகர்ந்து செல்லுகிறோம் என்றால் அது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக அமையாது. ஆண்டவரின் நாளில் எதிர்கொண்டு நிற்பதற்கு அது நம்மை தகுதிப்படுத்தாது. இந்த மண்ணில் வாழுகிற ஒவ்வொரு நாளுமே 2000 ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வரக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் ஏற்றுக்கொண்டு இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டு நாம் நமது வாழ்வில் பல நேரங்களில் நமது சூழ்நிலைகளின் காரணமாக தவறி இருந்தால் கூட அந்த தவறிய நிலையை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டியவர்களாய் மீண்டும் மீண்டுமாக நம்மை புதுப்பித்து கொண்டு நமக்கென இந்த சமூகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை எல்லாம் திறம்பட கடமையை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாளும் இச்சமூகத்தில் பயணம் செய்கிற போதுதான் திடீரென வருகின்ற அந்த ஆண்டவரின் நாளில் அவரை நாம் எதிர்கொண்டு நிற்க முடியும். இந்த ஆண்டவரை எதிர்கொண்டு நிற்பதற்கான அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது. இந்த ஆண்டவரை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் விவிலியத்தின் வார்த்தைகளோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொண்டு வாழ ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனிதரின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயரார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசானா ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இத்திருப்பலியை கண்டு செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் உள்ளத்து எண்ணங்களை நீர் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றீர். உமது வருகையின் போது உம்மை எதிர்கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் அவர்களின் வாழ்வு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையின் அடிப்படையில் அமைய வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இஸ்ரவேலை காக்கின்ற தெய்வம் கண் அயர்வதுமில்லை. நம்மை காக்கின்ற இறைவன் நம்மை விட்டு தள்ளி இல்லை. எப்போதும் நம்முடனிருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இறைவனின் ஆற்றல் தான் நம்மை இந்த சமூகத்தில் அவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த இறைவன் நாம் தோல்வியை சந்திக்கிற போதும், துன்பத்தில் வாடுகிற போதும், நோய் நொடியில் அமர்ந்திருக்கிற போதும் நம்முடன் இருந்து நம்மை தேற்றுபவராக, நம் துன்பத்தில் துணை நிற்பவராக எப்போதும் உடன் இருக்கின்றார். பல நேரங்களில் இவரை நாம் உணர தவறி இருந்தாலும் நம்மை விட்டு நீங்காத கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். அந்த இறைவன் தான் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவரது வார்த்தைகளை நம் வாழ்வாக மாற்றிக்கொண்டு ஆண்டவரின் நாளில் அவரை எதிர்கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாய் நமது வாழ்வை ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக அமைத்து கொண்டு இந்த நாளை இனிய நாளாக நாம் மாற்றுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் வடிமையடைந்துள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித எலிசபெத்தின் எடுத்துக்காட்டை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக எப்பொழுதும் உம்மையே நாடவும், இவ்வுலகில் புதிய மனிதனின் சாயலை தாங்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே, குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே, மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க
கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே, அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே, இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாயே மாதா, இன்னருள் தருவாயே. குரலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடும் வேளையிலே மழலை இயேசுவை மடியினில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.